தூக்கி அடிப்பேன் வாய மூடிக்கொண்டது தூக்கி அடிப்பேன் வாய மூடிக்கொண்டது உண்ட உண்ட கை 2017 சும்மா நீங்க ஆளுகளுக்கு கூட கூட ஓடிட்டீங்க சட்டவிரோதமாக வந்து காணிகள் தனியார் காணிகள் எல்லாத்தையும் பறித்து வினாரை வந்து கட்டி போட்டு இப்ப நீங்கள் வந்து மக்களுக்கு சொல்றீங்க. நீங்க நான் அன்றைக்கு பாராளுமன்றத்தில் பேசவும் கூட நீங்கள் எழுதி சொன்னீங்க வந்து அந்த காணிகள் இல்லாமல் வந்து மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். சரிதானே? அப்ப கொடுக்கப்படுற ஒரு இடத்துல நீங்கள் வந்து அந்த உரிமையாளரை வந்து நீங்கள் வந்து காணி அளக்கிறதுக்கு வைக்கணும். சரிதானே? அப்ப அந்த உரிமையாளர் போய் உங்களிடம் வந்து கேட்கிறோம், உங்களிடம் இருந்தா நிர்வாகத்தில் இருக்கிறார்கள் வந்து கேட்கிறோம், எங்களுடைய காணியை எங்களுக்கு நாங்கள் திருப்பி எடுக்கிறதுக்கு விருப்பம். வேற எதிர்க்க முடியாது, அதுக்கு தான் கூட விருப்பம். அதே கேட்கிறோம், என்னோட அதுக்கு ஒரு அனுபவம் இருக்கு. இந்த காணி அதெல்லாம் வந்து சொல்றாங்க. நான் அப்ப ஒரு பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து உங்களிடம் வந்து கேட்கிறாங்க. ஒரு பொறுப்பு வாய்ந்த சொந்த தாய் பாதிக்கப்பட்டு டெல்லிப்பட ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. ஒரு நாள் கூட பார்க்க போறீங்க, ஒரு நாள் கூட பார்க்க போறீங்க. அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய டெல்லிப்பட பற்றி குடிகளை வந்து நினைக்கிறாங்க. அந்த விகாரையை உடைச்சு கொடுக்கிற இந்த அரசாங்கம் அந்த விகாரையில் இருக்கிற ஒரு சொட்டு இடத்தை மிச்சப்படுத்தி கொண்டு சுத்தி இருக்கிற காணியை கொடுத்து அந்த விகாரைக்குரிய கம்பன்சேஷன் கொடுக்கிறது தான் யதார்த்தமான கதை. அதை யாராவது சொல்லுங்க, விகாரை உடைக்கிறது 3 வருஷம் போட்டு உடைக்கப்படுது. இல்ல இல்ல நீ யதார்த்தமா நான் சொல்றேன். இன்றைய தினம் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் இந்த 2வது
பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இது நாங்கள் உண்மையிலே இந்த கூட்டங்களை நடத்துகிறது இந்த பிரதேசத்தினுடைய முக்கியமான அபிவிருத்தி மற்றும் மக்களின் நாளாந்த சேவைகளில் இருக்கிற விவரங்களுக்கு ஏதாவது தடை இருந்தால் அதுகளை ஏற்படுத்தி ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதுதான். எனவே அந்த முறையிலே இன்றைய கூட்டம் நடைபெற்றது. இதிலே மிக முக்கியமான சில விடயங்கள் நாங்கள் இன்றைக்கு தீர்மானங்களையும் எடுத்திருக்கின்றோம். முதலாவதாக இந்த எங்களது காணி சம்பந்தமான விடயங்கள் மற்றும் இந்த பாதைகள் சம்பந்தமான பாதுகாப்பு படையின் சம்பந்த விடயங்களை நாளைய தினம் நடைபெற இருக்கின்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் நாங்கள் அது தொடர்பாக மேலதிக நடவடிக்கை எடுக்க இருக்கின்றோம். அத்துடன் இந்த தெல்லிப்பளை வைத்தியசாலை தொடர்பாகவும் விரிவாக நாங்கள் இதை பற்றி இன்று ஆராய்ந்தப்பட்டது. அதில் இந்த தெல்லிப்பளை வைத்தியசாலையின் புற்றுநோய் பிரிவையும் ஆதார வைத்தியசாலையும் சேர்த்துத்தான் நாங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு கொடுப்பதாக நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். ஏனெனில் ஒரு வைத்தியசாலை இயங்குவதற்கு தேவையான எல்லா சப்போர்ட்டிவ் சர்வீஸும் இருந்தால் தான் அந்த வைத்தியசாலை முழுமையாக இயங்க முடியும். அந்த வகையில் ஒரு புற்றுநோய் நோயாளிக்கு ஒரு நெஞ்சு நோய் வரும் பொழுது அப்புறம் அடுத்த வைத்தியசாலையை கொண்டு வரும் என்பது பாரிய சிரமம். என்றபடியால் நாங்கள் எல்லாத்தையும் சேர்ந்து ஒன்றாக எடுப்பதற்காக நாங்கள் ஏற்கனவே சுகாதார அமைச்சருடன் கதைச்சு அவர் இதுக்குரிய அனுமதியை தரும் பட்சத்தில் தான் தொடர்ந்து அந்த வைத்தியசாலையை முற்றாகவே மத்திய அரசின் கீழ் கொண்டு வருவதற்கு அவர் இணங்கியிருந்தார். என்ற வகையில் நாங்கள் அந்த முடிவை இன்றைக்கு எடுத்திருக்கின்றோம். அதை நாங்கள் சுகாதார அமைச்சருக்கு தெரியப்படுத்தி இந்த வைத்தியசாலை விரைவில் மத்திய அரசாங்கத்தில் கொண்டு போயிருக்கின்றோம். அடுத்ததாக இந்த சடையம்மா கீரிமேலே இருக்கின்ற சடையம்மா மடம் மற்றும் கிருஷ்ணர் கோயில் அதுக்கு போக்குவரத்து செய்வது தொடர்பாக நான் ஏற்கனவே பாதுகாப்பு பிரதி அமைச்சரோட கதைச்சு அவர் அதுக்கு எங்களுக்கு ஒரு பதிலை தந்திருக்கிறார். அதாவது அந்த நேவி கடற்படையிடம் இருந்து அந்த காணியை நாங்கள் உங்களுக்கு முடிவு இவர்கிட்ட கொடுத்துருக்கிறோம், யூடிஐட்ட கொடுத்துருக்கிறோம் என்றும் அந்த யூடிஐன்ற அனுமதியோடு நீங்கள் அதை பாவிக்கலாம், மக்கள் எந்த இடம் சென்று வரலாம் என்று கூறியிருக்கிறார். அந்த வகையில் நாங்கள் இன்று யூடிஏ அதிகாரிகளிடம் உரையாடிய பொழுது அவர்களும் அதற்கு சம்மதம் தெரிவித்திருந்தார்கள். எனவே அந்த பகுதியானது பொதுமக்களின் நடமாட்டத்துக்காகவும் கோயில்களுக்கு செல்வதற்காகவும் வெகு விரைவிலே அந்த ஏரியாவை நாங்கள் திறந்துவிட இருக்கின்றோம். அத்துடன் அந்த பிரதி அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார் இதற்காக தங்களது கடற்படையினரின் உதவியை தாங்கள் தரமென்று சொல்லியிருக்கிறோம். என்ற வகையில் நாங்கள் விரைவில் அந்த பகுதிக்கு நாங்கள் விஜயம் செய்து அதை மக்களுக்காக எடுக்க இருக்கின்றோம், மக்களுக்காக திறந்துவிட இருக்கின்றோம் அந்த கோயில் பகுதிகளை. சரி, அத்துடன் பல முக்கிய விடயங்களுக்கு நாங்கள் முடிவுகள் கண்டிருக்கின்றோம். அடுத்த கூட்டத்தில் நாங்கள் இதுக்கு தொடர் நடவடிக்கை எடுப்போம்.